தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்படி தேவன் எனக்கு கொடுத்த இந்த ஒரு நல்ல தருணத்துக்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி ஒரு பதிவு போடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் காத்திருந்து தான் இந்த பதிவை போடுறேன். நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, நியாயப்பிரமாணம் இப்போ இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய்யான வார்த்தைகள். முதல்ல வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக நிதானமாக ஆராய்ஞ்சு படித்தோம் அப்படின்னா நமக்கே புரிய வரும். ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நல்லா புரிஞ்சு படிங்க. நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் வேதத்தில் இல்லைங்கிறது தான் உண்மை. அது நியாயப்பிரமாணம் எது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18 2 வசனங்களையும் நான் படிக்கிறேன். தெளிவாக கேளுங்க. உங்கள் கையிலையும் பைபிள் இருக்கும், நீங்களும் எடுத்து நிதானமாக படிங்க. சரிங்களா? கண்டிப்பாக புரியும். கேளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18 2 வசனங்களும் படிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க முக்கியத்துவம் படுத்துகிறார். சரிங்களா? 18வது வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும், இது எதுவுமே ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒரு புள்ளி கூட ஒளிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லி அவர் முக்கியத்துவம் படுத்துகிறார். அவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே குறிக்கப்படுது. அப்போ நியாயப்பிரமாணம் எங்கே மாற்றப்பட்டு போச்சு, நியாயப்பிரமாணத்தை யார் மாற்றினா அப்படிங்கிறதான் இப்போ ஒரு வார்த்தையாக வருது நமக்கு. சரிங்களா? நியாயப்பிரமாணம் எங்கே மாற்றுச்சு, எப்படி மாற்றப்பட்டுச்சு, இது சில வசனங்களை நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை படிங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். 23ஆம் அதிகாரம் வசனம் 23 என்ன சொல்லுது அப்படிங்கிறத படிக்கிறேன், கேளுங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். கேட்டீங்களா? அவரே சொல்லியிருக்கார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். விசுவாசம், இரக்கம். சரிங்களா? நல்லா திரும்பவும் கூட படிக்கிறேன், கேளுங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்படின்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நீதியை விட்டுட்டாங்க, இரக்கத்தை விட்டுட்டாங்க, விசுவாசத்தை விட்டுட்டாங்க. அப்போ இந்த இரக்கம் அப்படிங்கும்போது அன்பும் சேர்ந்து அதில் அழிஞ்சு போயிடுது இல்லையா? அன்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இந்த பாவத்தை ஒரு மனுஷன் செஞ்சுட்டு என்ன பண்ணுறான்? ஒரு தனக்கு வசதிக்கு தகுந்த ஒரு ஆட்டையோ அல்ல மாட்டையோ எதையாவது ஒன்று கொண்டு போய் தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்து மேலே செலுத்தி மிருகத்தின் தலையில் கையை வச்சு நான் பாவம் அறிக்கை பண்ணேன் அப்படின்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் அது சுமக்குது, நான் நிரபராதி ஆயிடுறேன், அடுத்த பாவத்துக்கு நான் ரெடி ஆயிடுறேன், அடுத்த பாவத்தை செய்யறதுக்கு நான் ஆயத்தம் ஆயிடுறேன். அப்போவே இது பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறது தான். சரிங்களா? பாவத்துக்கு பரிகாரம் அல்லது ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி கட்டிட்டு நான் அடுத்த பாவத்தை செஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் துணிகரமான பாவங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது. அந்த துணிகரமான பாவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள இல்லாத விஷயங்கள் என்னென்னா, நீதி இல்லை, இரக்கம் இல்லை, விசுவாசம் இல்லை. இந்த 3 காரியங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நீங்கள் அதையும் செய்யணும், இதையும் விடாது இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கிறார். சரிங்களா? இன்னும் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துலேயும் கூட ஒரு வசனம் இருக்கும். பாருங்கள், சொல்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யத்தான் அவரே வந்தேன்னு சொல்லியிருக்கார். அவர் சொந்தமாக எதுவும் நான் சொல்ல வரல, சொந்தமாக நான் எதுவும் செய்ய வரல. என் பிதா என்ன நோக்கத்துக்காக என்னை இங்கே அனுப்பினாரோ அதை செய்யத்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். எல்லா காரியத்தையும் தெளிவாக கூட இருந்த தன்னுடைய சகோதரங்கள் அல்லது நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நான் என்னுடைய மரணம் சம்பவிக்கும். அப்போ பேதர் கூட சொன்னார் இல்லையா, நீ சேவல் கோவுறதுக்கு முன்னாடி 3 முறை நான் மறுதளிப்பேன், இந்த ஆலயத்தை இடித்து போயிடுங்க, 3 நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் பேசினார். நான் ஆபிரகாமுக்கு முன்னையுமே நான் இருக்கிறேன்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவர் நியாயப்பிரமாணத்தை பற்றி எங்கேயுமே பேசலை. நியாயப்பிரமாணத்தில் தவறி போன காரியங்களை மட்டும் எடுத்து சொல்லியிருக்காருங்கிறத உண்மையான விஷயமா இருக்குது. இது இல்லாமல் இப்போ பவுல் சொன்னார் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து இங்கே பேசப்படுது. பவுல் என்ன சொல்லியிருக்கார்? பவுல் வந்து நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை பாருங்கள், தெளிவாக புரியும் பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே படிக்கிறேன், கேளுங்க. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன், சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? நல்ல இதெல்லாம் படிங்க, சரிங்களா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? இது பொய்யாகுமா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறான். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். இப்போது ஒரு பெண்ணு உயிரோடு இருக்கும் வரைக்கும், கல்யாணமான உடனே அவளுடைய வாழ்நாள் முழுக்க தான் வாக்கப்பட்டு போன அந்த கணவனுடைய எல்லா வித நிபந்தனைக்கும் உட்பட்டு தான் வாழ்ந்தாகணுங்கிறதான் சட்டம். இது வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மணவாளனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிறோம். நம்மளாம் யார்? இப்போ மணவாட்டிகள். அப்போ மணவாளன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம மணவாளனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ மணவாளன் இல்லாதப்போ நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகிடலாம். அப்போ நம்ம கிறிஸ்து, நம்ம தேவன், அவர் உயிரோடு இல்லாமல் போயிட்டாரா? இதுதான் இப்போது பிரச்சனையே. அப்போது அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம அவருக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாகணும். அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் வாழ்ந்தாகணும். அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. வசனம் அதுதானே சொல்லுது. பவுலே சொல்லியிருக்கார் இல்லையா, நான் பாவம் என்னதுன்னு நான் நியாயப்பிரமாணத்தில் தான் தெரிஞ்சுட்டேன். நியாயப்பிரமாணம் இது பாவம்னு சொல்லாமல் இருந்தால் இது பாவம்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச காரியங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு முன் வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. தெரியாத காரியங்கள் இருந்தாலும் கூட நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தாலும் கூட சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். இது வாக்குவாதம் பண்ணுறக்கோ இல்லை நான் தான் பெரிய ஆள்னு சொல்கிறதுக்கோ இதில் வந்து வாய்ப்பே யாருக்கும் இல்லை. ஏன்னா வேத புஸ்தகம் வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. உட்காந்து கலந்து பேசுனா ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வை கொடுப்பார். இந்த வசனம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் தான் நிச்சயமாக வந்து நம்மளை ஒன்று சேர்த்தும். அப்போ எல்லாருக்கும் ஒரே மனசாக இந்த வசனங்கள் வந்து வெளிப்படணும். அதுதான் வந்து ஆவியானவருடைய வழிநடத்தல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லிவிட்டு கடைசியில் இதை புரிஞ்சுக்க முடியல, என்னால் இதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஆவியானவருடைய நடத்துதல் கிடையாது. இது வேதத்தில் உள்ள விஷயங்கள். எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வந்து நமக்கு வந்தாலும் கூட வசனம் வந்து ஒன்று தான். இது வந்து விஷயம் ஒன்று தான் அப்படிங்கிறதான ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கும் வரும். அது ஆவியானவருடைய வழிநடத்தல் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க. இதை விட வசனங்கள் வந்து அதிகமான, நீங்கள் என்னை விட அதிகமாக படித்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக வந்து நான் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னும் பேசணும் அப்படின்னா கூட உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ எனக்கு சொல்லுங்கள். அந்த டயத்துக்கு நானும் ஆயத்தமாகிறேன். ஒரு நாள் வந்து ஃபோன்லேயே கூட பேசலாம், ஒன்றும் தப்பில்லை. இது நியாயப்பிரமாணத்தின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நியாயப்பிரமாணத்தின் காலம் இல்லை, இது வந்து கிருபையின் காலம்தான். ஆனால் கிருபையின் காலம் தான், அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. இது நியாயப்பிரமாணமும் கிருபையும் சேர்ந்துள்ள காலம் தான். ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பரலோகம் போக முடியாதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கிருபையின் காலம் அப்படிங்கிறது நியாயப்பிரமாண காலத்துக்கும் கிருபையின் காலத்துக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் காலங்கிறது உடனே தண்டனை, அதுதான் நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்போ இது கிருபையின் காலம். என்ன, நீ என்ன வேணாலும் பாவம் செஞ்சுக்கோ,
உன்னை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. எப்படியானால் நியாய தீர்ப்பு நாளில் அந்த பாவத்துக்குண்டான கணக்கை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டார். ஏன்னா மனுஷன் பேசக்கூடிய வீணான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் அவன் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ நியாய தீர்ப்பு நாளில் இந்த பாவத்துக்குரிய கணக்கை நம்ம அங்கே கொண்டு ஒப்படைக்கணும் கடவுள் கேட்கும்போது. அதனால் தயவு செஞ்சு யாரும் நியாயப்பிரமாணம் இல்லை அப்படின்னா, இல்லை நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு யோசனைகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த யோசனைகளை வந்து மாற்றிக்கிங்க. வேதத்தை நல்லா படிங்க. படித்தா உங்களுக்கே புரியும். நிச்சயமாக கடவுள் உணர்த்துவார்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் தப்பாக பேசியிருந்தாலும் அது என்னன்னு எனக்கு இந்த விஷயம் தப்புன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்க தயாராக தான் இருப்பேன். எப்போ நான் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. இது எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு எனக்கான விஷயங்களை வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் ஏற்றுக்கிறேன். கடவுள் வழி நடத்துவாராக. ஆமென்.